அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. விக்னேஷோட தாயார் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ரூடா நடந்துக்கிட்டாரு. சார், டாக்டர்ஸ் வந்து ரூடா நடந்துக்க மாட்டாங்கன்றது நிச்சயம் இல்லை. ரூடா நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் என்ன கேட்குறாங்க, அந்த இடத்துல ஒரு அமைச்சரோ இல்லை உயர் அதிகாரிகள் இருந்தால் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. காமன் மேனுக்கு என்றைக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது சார். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு வந்து நம்ம ஒரு விஐபிக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை வந்து காமன் மேனுக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியா பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு மனநிலை இருக்கிறதே அரசினோட தோல்வி தானே. அந்த இம்ப்ரெஷன் இன்னைக்கா சார் இருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா டாக்டர்கள் சங்கத்திலிருந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 2400க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு, இதெல்லாம் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாதுங்க, ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இத்தனை நாட்களாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த மருத்துவம் இருக்கு, மருத்துவத்தில் சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அது எல்லாமே பிம்பமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. Festive Sweet Delights அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ரயில்வேல 2.5 லட்சம் வேகன்சி இருக்குது சார். என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. ஏதாவது வாய் திறக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதுக்கு இணையானது தான் சார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஆக்சிடென்ட் நடக்குது, ஆளுங்க சாகுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து உயிர் காக்கிற துறை. இது ஆக்சுவலாக வந்து உயிர் காக்கிற ரெண்டுமே உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டுமே அதுலேயும் உயிர் போகிறதில்ல. 2.5 லட்சம் வேகன்சியை வச்சிருக்காங்களா, எதுக்கு ஃபில் பண்ண மாட்டேங்க நான் சொல்லுங்கள். நிதி பற்றாக்குறை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது வச்சுக்கோங்க. ஆனால் மக்கள் எல்லா மக்களுக்கும் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குதான்றதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது நம்ம வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. சரியான ட்ரீட்மெண்ட் ஒரு கிடைக்குதா? இப்போ என்ன நிலைமை தெரியுமா? மத்திய அரசில் வந்து யார் ரிட்டையர் ஆனாலுமே எவனையுமே புது ஆளே போடுறது கிடையாது. எல்லாம் கான்ட்ராக்டில் 30,000 ரூபாய் சேலரி எல்லாருக்கும். தமிழ்நாட்டிலையும் அதான் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாம் நிதி பற்றாக்குறை நம்ம சொல்றோம். ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இலவச திட்டங்கள், நிறைய பேருக்கு உரிமை தொகை, பெண்களுக்கு இதெல்லாமே கொடுக்கறது இல்லையா? அப்போ அதுலலாம் வந்து பணம் வீணா போகலையா? அதுவும் வந்து ஒரு சமூக நல திட்டம் தானுங்க. அவங்களை எம்பவர் பண்ணுறாங்க. இது முக்கியம் இல்லை சார், இதுவும் அடிப்படையான விஷயம் இல்லையா? ஒரு தனிநபருக்கு பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தோட செலவு வந்து கிட்டத்தட்ட 30% மேலே வந்து ஈடு செய்யுதுன்னும் பொழுது மருத்துவத்தை வந்து இன்னும் தரமாக கொடுத்துட்டா இதெல்லாம் பிரச்சனையே இல்லைல்ல. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்று முன்தினம் சென்னை கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டிருக்காரு. அந்த தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதன் பிறகு அரசோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து எங்களுக்கான பாதுகாப்பு தேவை, அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னன்றதை சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்தையும் மருத்துவர்கள் சொன்ன மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து பணியிடங்களில் பாதுகாப்புன்றது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை ஆக்சுவலாக. அதாவது இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கெலாம் வந்து அந்த பிரச்சனைகள் நிறையாவே வருது. ஏன்னா வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்களை வந்து ஒரு நோய்க்கு ஆளானவர்களோ இல்லை ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறவங்களோ இல்லை ஏதோ ஒரு ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களையோ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும்போது அவர்களை நீங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னு அந்த கூட்டினவங்க நினச்சாங்கன்னா, இல்லை கூட்டின வந்தவர் அந்த நோயாளி வந்து இறந்து போயிட்டாருன்னா உடனே கூட்டம் வந்து ரியாக்ட் பண்ணும். ஆஸ்பத்திரி அடிச்சுன்னு இருக்கும், அப்புறம் மருத்துவர்கள் அடிக்கும். இந்த மாதிரிலாம் இந்தியாவில் பல இடங்களில் நடக்க தான் செய்து தொடர்ந்து டாக்டர்கள் அதுக்கான குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர், அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அவர் வந்து டாக்டர்கள் மேலே ஒரு பழி, டாக்டர்களை வந்து இவங்க சரியாக கவனிக்கலை, நம்ம அம்மாவை சரியாக கவனிக்கலைன்னு அந்த விக்னேஷ் என்ற வாலிபர் நினைக்கிறாரு. அதனால் வந்து அவர் அந்த டாக்டரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அவர் வந்தது. அவருக்கு ஒரு காரணம் இருக்கலாம், அவருக்கு ஏதாவது நியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து பொது இடங்களில் வந்து டாக்டரை அட்டாக் பண்ணுற மாதிரியான நிலைமை இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக வந்து அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது ஏன்னா அது வந்து அப்போ அவங்களுக்கு வந்து பாதுகாப்புனா, இப்போது தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் ஒரு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அங்கே பாதுகாப்பே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 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 கலைஞர் பல்நோக்கு ஆஸ்பத்திரியில் பாதுகாப்பே இருக்குது வச்சுக்கோங்க. வாசலில் 2 போலீஸ்காரங்க இருக்காங்க. இப்போ ஜிஹெச்சில் போனீங்கன்னா கேஷுவாலிட்டியில் 2 போலீஸ்காரங்க எப்போதுமே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து வந்து வச்சுக்கோங்க, கூடவே ஒரு 15 பேர் வருவாங்க. அந்த கும்பல் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வாசல்லையே 2 போலீஸ் இருந்தால் கூட உள்ளே வந்து போய் ரூமில் போயிட்டு 4வது மாடியில் ஒரு விஷயம் நடக்குது வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் வந்து கீழே இருக்கிற 2 போலீஸ்காரங்களை தடுக்க முடியுமா? இல்லை அங்கே போலீஸ் அவுட் போஸ்ட்டே ஒன்று இருக்குது வச்சுக்கோங்க, அந்த அவுட் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு தான் வந்து பண்ண முடியுமே தவிர, நீங்கள் அதை வந்து வரவங்க போகிறவங்களெல்லாம் வந்து செக் பண்ணுறது அளவுக்கு ஒரு ஏர்போர்ட் மாதிரியோ வேறு இடங்கள் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் மாதிரி செக் பண்ணுற அளவுக்கு அங்கே இருக்கான்னா
அந்த விஷயங்கள் வந்து இன்னும் எந்த பெரிய ஒரு ஆஸ்பத்திரியும் அந்த மாதிரி கிடையாது. இல்லை சார், ஒரு மருத்துவர் வந்து பல பேரோட உயிரை காப்பாற்றும் பொழுது அவரோட உயிர் வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம், உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல வரல. இது வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்க கூடாது தான். ஆனால் வந்து அந்த ஆள் பண்ணிட்டானே, என்ன பண்ணுறது, அவனுடைய இதில் வந்து பண்ணிட்டான் அவன். பட் இதில் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண உடனே அந்த டாக்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே அவரை வந்து இம்மிடியட்டாக எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுத்து ஃபர்தராக ஃப்யூச்சரில் என்ன இதெல்லாம் நடக்காத இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் ஆராயிறாங்க. ஆனால் சார், அரசாங்கம் ஒவ்வொரு முறையுமே ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க தவிர வருமுன் காப்போம்ன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இல்லையா? வருமுன் காப்போம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளியை உள்ளே போந்து கொலையே பண்ணிட்டு போயிட்டான். பெட்லேயே இருக்கான், அவனை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க உள்ளே போந்து. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து நடக்காதுன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் நடக்குது தான். பல ஆஸ்பத்திரிகளில் எல்லாம், தனியார் ஆஸ்பத்திரிகள்லாம் டாக்டர் அட்டாக் பண்ண விஷயம் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதை வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இப்போ அதுவும் இரவு பணியில் இருக்காங்க பார்த்தீங்களா டாக்டர்ஸ், அவங்க இன்னும் ஆபத்துக்குள்ளாராங்க. ஏன்னா அப்போ அவங்க தனியாக இருப்பாங்க, ஒரு 2-3 நர்ஸ் தான் இருப்பாங்க, ஆஸ்பத்திரிலையும் பெரிய அளவுக்கு கூட்டம்லாம் இருக்காது. அப்போ வந்து யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா இன்னும் பிரச்சனையாயிடும். அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அப்போ உள்ளே வந்து நீங்கள் கேமராலாம் செட் பண்ணலாம். அப்போ கூட கேமராலாம் செட் பண்ணால் கூட விஷயம் நடந்த பிறகு தானே கேமரா பதிவு பண்ணி அதில் நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க. விஷயம் இந்த மாதிரியான ஒரு மோசமான செயல்கள் அரங்கேறாமல் இருக்கணும், நடக்காத இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து இது வந்து நம்ம யூகிக்கவே முடியாது. எப்போ எந்த விஷயம் நடக்கும் நம்ம யூகிக்க முடியாது. நடந்த பிறகு தான் பண்ணுறாங்கன்னா வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், சரி இவங்க சொல்கிற மாதிரி இப்போது டாக்டர்கள் கேட்குற மாதிரி எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் போடலாம். அந்த போலீஸ் வந்து பீரியாடிக்கலாக உள்ள ரவுண்ட்ஸ் வரலாம், ரவுண்ட்ஸ் வந்துட்டு போகலாம். அப்பப்போ கூட்டம் நிறையா இருக்கும். இல்லை வாசலில் வந்து வரவங்களை வந்து மெட்டல் டிடெக்டரை வச்சு செக் பண்ணி உள்ளே அனுப்பலாம். கத்தி போன்ற விஷயங்கள். அப்புறம் நோயாளியோட ஒருத்தர் தான் வரணும், அட்டெண்டன்ட்டுக்கு வந்து ஒரு பாஸ் கொடுக்கலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அது மாதிரி பண்ணலாம். உள்ளே வந்து பிளைன் கிளாத்தில் வந்து ஒரு மாதிரி மஃப்டியில் வந்து போலீஸில் வந்து உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அப்படியே கூட்டம் இருக்கிற இடங்களில், டாக்டர் பார்க்குற இடங்களில் ரவுண்ட்ஸ் வந்து அனுப்பலாம், ரவுண்ட்ஸ் போகலாம் உள்ள. இதை தவிர வந்து இது மாதிரி விஷயங்கள் நடந்த பிறகு தான் வந்து பலவிதமான சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. 29ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்து நிறைவேற்றுறோம். இந்த மாதிரி கேமரா வைக்கிறது, இல்லை போலீஸ் அவுட் போஸ்ட் போடுறது, இல்லை வாசலில் வந்து ஸ்க்ரீன் பண்ணி உள்ளே அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க, பணியில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வேணுன்ட்டு. பட் இந்த விஷயங்கள்லாம் பண்ணினா கூட இதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படின்னு உங்களால் ரூல் பண்ண முடியாது. அது ஏன்னா ஒரு பாதுகாப்பான விஷயம் ஒரு பக்கம் சார். ஆனால் விக்னேஷோட தாயார் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ரூடாக நடந்துக்கிட்டாரு. இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்தையும் சொல்கிறது என்னன்னா, டாக்டர்ஸ் வந்து எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் கிட்ட ரூடாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு பக்கம் கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி வந்து டாக்டர்ஸ் வந்து ரூடாக நடந்துக்கிறாங்கன்ற இந்த பாயிண்ட்டை நம்ம தவிர்க்க முடியாது சார். டாக்டர்ஸ் வந்து ரூடாக நடந்துக்க மாட்டாங்கன்றது நிச்சயம் இல்லை, ரூடாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ஆனால் வந்து இந்த பேஷண்ட்ஸ் கூட வரவங்க வந்து என்ன மாதிரி வந்து போய் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, ஒரு ஆக்சிடென்ட் கேஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு சீரியஸாக இருக்கிற நோயாளியோ வந்து தொடர்ந்து வந்து டாக்டர்களை வந்து பேஷண்ட்டோட கூட இருக்கிறவங்க ப்ரெஷர் பண்ணும்போது டாக்டர்கள் சில போது இரிட்டேட் ஆகும். அவங்க இயல்பு தானே, பணிச்சுமை காரணமாக. இல்லை சார், பேஷண்டோட அட்டெண்டர் வந்து அதோட இயல்பு தானே. ஆமாம், அவங்களோட உயிரை காப்பாற்றணும், நம்ம பாதுகாக்கணும், நம்ம அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ யாரோ ஒருத்தர் அங்கே சீரியஸாக இருக்காரு, பாதுகாக்கணும்னு அவங்களோட ஆங்ஸைட்டி நமக்கு தெரியுது சார். அதே சமயம் டாக்டர்ஸுக்கும் வந்து அது என்ன பண்ணணுமோ நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோங்க அப்படின்னு அவங்க ஒரு இதில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் திருப்பி போய் அவங்ககிட்ட வந்து ஐயோ சார் என்னாச்சு, இது என்னாச்சு, அதனாச்சு, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு நீங்கள் போய் ப்ரெஷர் பண்ணால் அவங்க திடீர்னு ஒரு பணி சுமையில் வந்து இரிட்டேட் ஆனாலும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க நான் இந்த டாக்டர் அவங்க விக்னேஷ் சொல்கிறதோ இல்லை அவங்க அம்மா சொல்கிறதோ, அவர் டாக்டர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆனார், கொஞ்சம் எரிச்சலோடு பேசினார். அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை இந்த அம்மா வந்து ஒரு கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்காங்க, இவங்க அதனால அவரே வந்து ஆஸ்பத்திரியெல்லாம் மாற்றி கூட்டு போயிருக்கார் போல் இருக்கு. ஸோ அப்படிலாம் வந்து அவங்க இவர் நினச்சிருக்கலாம் டாக்டர். அதனால் வந்து இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு முடியாத ஒரு கேஸு, இதில் வந்து இவங்க திரும்பி நம்மளை ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். இல்லை அந்த பேஷண்ட் கூட இருந்த அந்த விக்னேஷ்க்கு என்ன இருந்திருக்கலாம், இவங்க சரியாக கவனிக்கிறதுனால தான் இது நோய் வந்து முத்தி போச்சு, இவங்க நம்ம சேர்த்த போதே இவங்க சரியாக கவனிச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ 2 தரப்புலையும் வந்து இருக்குது. ஒன்று வந்து டாக்டர் பார்வையில் வந்து இது ஒன்றும் சரியாக இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியாக வராது, இவங்க திருப்பி நம்மளை தொந்தரப்படுத்துகிறாங்களேன்னு ஒரு மாதிரி அவர் கொஞ்சம் கோவப்பட்டிருக்கலாம். ஆனால் சார், மக்கள் என்ன கேட்குறாங்க, அந்த இடத்துல ஒரு அமைச்சரோ இல்லை உயர் அதிகாரிகளோ இருந்தால் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. காமன் மேனுக்கு என்றைக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது சார், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு வந்து நம்ம ஒரு விஐபிக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை வந்து காமன் மேனுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலாக காமன் மேன் வந்து டாக்டர்கள் அந்த அளவுக்கு அவங்கள கவனிப்பாங்களான்னா நம்ம உண்மையை பேசணும். நிச்சயமாக ஒரு விஐபியை கவனிக்கிற அளவுக்கு
டாக்டர்ஸ் வந்து ஒரு காமன் மேனை வந்து அவ்வளோ சீரியஸாக ஒரு அட்டென்ஷனோட கவனிப்பாங்களான்னா அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னா கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, சர்வீசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் தொடர்ந்து வந்து கவனிப்பு வந்து அந்தளவுக்கு விஐபியை கவனிக்கிற அளவுக்கு டாக்டர்ஸ் வந்து 24 மணி நேரமும் ஒரு காமன் மேனை வந்து கவனிப்பாங்களான்னா அவங்களுக்கு வேறு பல பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பணிச்சுமை காரணமாக பல விஷயங்கள் போயிட்டுருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தம் ஆவாங்க எல்லாரையும் வந்து விஐபி மாதிரி தான் கவனிக்கிறாங்கன்னு டாக்டர்ஸ் கவனிக்கிறாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. அது ஒத்துக்க முடியாது, அது நடக்கவும் நடக்காது. ஆக்சுவலாக விஐபியை கவனிப்பாங்க, இல்லை விஐபி சொல்கிற ஆளுங்களை கவனிப்பாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு காமன் மேன் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் அதே கலைஞர் கருணாநிதி பல்நோக்கு ஆஸ்பத்திரியிலேயே அட்மிட் ஆன பல பேஷண்ட்ஸ் வந்து சரியாக டாக்டர் கவனிக்கலன்னு வெளியில் போனவங்களும் இருக்காங்க. அவங்களும் வந்து பேட்டிலாம் கொடுக்குறாங்கல்ல வெளியில் வந்து, சார் சரியாக கவனிக்கல சார். சில பேர் சொல்கிறாங்க இல்லை சார் பெஸ்ட்டாக இருக்குது சார், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சார், அப்படி சொல்கிறவங்களும் நம்ம பார்க்குறோம். இல்லைங்க சரியாகவே கவனிக்கலைங்க, நான் 3 நாள் ஆச்சுங்க, வந்து ஒரு எக்ஸ்ரே கூட எடுக்கலைங்க அப்படின்னு சொல்கிற ஆளும் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அதே கலைஞர் பல்நோக்கிலேயே சொல்கிற ஆளையும் நான் பார்த்துருக்கேன். நான் இருமிகிட்டே இருக்கேங்க, ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஆளையும் நான் பார்த்துருக்கேன். குறைகள் ஒரு பக்கம் இருக்குது, குறைகள் இருக்குது. மக்கள்கிட்ட வந்து குறைகள் இல்லை சார். ஏன்னா நீங்கள் 100% வந்து மக்களை வந்து திருப்திப்படுத்த முடியாது சார். இவங்களும் வந்து 100% வந்து முழுக்க வந்து தன்னுடைய சேவைகளை வந்து முழுக்க அங்கே அர்ப்பணிக்க முடியாது. அர்ப்பணிப்பாங்க, கூடியவரையும் எல்லாம் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அல்டிமேட்டாக வந்து பாதிப்புன்னு வரும்போது நோயாளி கொஞ்சம் அஜிடேட் ஆகிறாங்க இல்லையா, நோயாளியோட கூட வந்தவங்க அஜிடேட் ஆகிறாங்க. அல்டிமேட்டாக அவங்க பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அது நம்ம பாதிக்கப்பட்டவங்களுடைய வேதனையை நம்ம உணரணும் இல்லையா, கண்டிப்பாக. அதனால் வந்து ஆனால் அதுக்கு நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்து டாக்டரே வந்து குத்த வந்தான்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அவனுடைய வேதனையை நம்ம உணர்றோம். டாக்டர் ஏதோ அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்றத பார்க்குறோம். அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு ஏன் தள்ளப்பட்டாங்கன்னா டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் ஒரு டெர்மினல் பேஷண்ட்டாக இருக்கார், கேன்சரில் அந்த அம்மா இருக்காங்க, அது இனிமேல் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதில் அது கீமோ கொடுத்தா கூட சரியாக வராது, இல்லை வேறு ஏதோ கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட சரியாக வராது அப்படின்னு அவர் உணர்ந்துருக்கலாம். ஸோ அவர் வந்து பல்வேறு ஆஸ்பத்திரியில் போய் எடுத்து போய் டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கெல்லாம் சேர்த்து கடைசியில் வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். ஆக்சுவலாக அவருடைய பார்வை என்னவாக இருக்குன்னா, அந்த விக்னேஷோடைய பார்வை என்னவாக இருக்குன்னா, இவர் இந்த டாக்டர்ஸ் வந்து சரியாக கவனிச்சிருந்தா நம்ம அம்மாவை க்யூர் பண்ணியிருக்கலாம். ஆனால் டாக்டருடைய பார்வை என்ன இருக்கும், அவங்க ஏற்கனவே அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இங்கே வந்தாங்க, அவங்க வேறு பல ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு வந்தாங்க, அதனால் க்யூர் பண்ண முடியாத நிலையில் இவங்க சொல்லலாம். நம்ம 2 பக்கம் இருக்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அவனுடைய வேதனையை நம்ம உணர்றோம், டாக்டர் சொல்கிற கருத்துக்களையும் நம்ம பார்க்கணும். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியாக பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு மனதில் இருக்கிறதே அரசினோட தோல்வி தானே. அந்த இம்ப்ரெஷன் இன்றைக்கா சார் இருக்குது, அது காலங்காலமாக இருக்குது. எதுக்கு இப்போ தனியார் ஆஸ்பத்திரிகள் ஏன் இப்படி திரைவாது? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் சார். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா டாக்டர்கள் சங்கத்திலிருந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 2400க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் வந்து பற்றாக்குறை இருக்காங்க, காலி பணியிடங்கள் இருக்குது, இதெல்லாம் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாதுங்க, ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இத்தனை நாட்களாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த மருத்துவம் இருக்குது, மருத்துவத்தில் சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அது எல்லாமே பிம்பமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் பிம்பம்லாம் கிடையாதுங்க. மருத்துவ கட்டமைப்பில் தமிழ்நாடு சிறப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி பிரைமரி ஹெல்த் சென்டரில் சப் ஹெல்த் சென்டரோ, பிரைமரி ஹெல்த் சென்டரோ, நகர மருத்துவ மையமோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வேறு எந்த ஸ்டேட்லையும் பார்க்க முடியாது. ஆனால் குறைகள் இருக்குன்னு சொல்லுங்கள். குறைகளும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. மருத்துவ கட்டமைப்பில் தமிழ்நாடு சிறப்பாக இருக்குன்றதில் இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெவ்வேறு ஏஜென்சிகள் தமிழ்நாட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே தமிழ்நாடு வந்து மருத்துவ கட்டமைப்பு, கல்வி சார்ந்த கட்டமைப்புகள், அப்புறம் வந்து மனிதவள குறியீடுகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தமிழ்நாடு வந்து முன்னாடி தான் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாட்டில் வந்து முதல் 3-4 இடங்களில் தமிழ்நாடு இருக்குது. அதனால் வந்து சுத்தமாக ஒன்றுமே வளர்ச்சியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சம்பவங்கள் வேகன்சிஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் சார். ரயில்வேல 2.5 லட்சம் வேகன்சி இருக்குது சார், என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதாவது வாய் திறக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில்? அதுக்கு இணையானது தான் சார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஆக்சிடென்ட் நடக்குது, ஆளுங்க சாகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து உயிர் காக்கிற துறை. இது ஆக்சுவலாக வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டுமே அதுலேயும் உயிர் போகிறதில்ல. 2.5 லட்சம் வேகன்சியை வச்சுருக்காங்களா, எதுக்கு ஃபில் பண்ண மாட்டேங்க நான் சொல்லுங்கள். நிதி பற்றாக்குறை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது வச்சுக்கோங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டுமானம் வந்து நல்லா தான் இருக்குது. அதில் எந்த விதமான குறைபாடும் காணலை. இப்போ இருக்கிற மா சுப்ரமணியம் அவரால் முடிஞ்ச மட்டும் அவர் வந்து உழைக்கிறாருன்ற அரசு வந்து ஒத்துக்கொள்றது இல்லை இல்லையா? ஆனால் அதே சமயம் எல்லா மக்களுக்கும் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குதான்றதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது நம்ம வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. சரியான ட்ரீட்மெண்ட் ஒரு கிடைக்குதா இல்லை கிடைக்கலன்ற விஷயமும் இருக்குது. ஆனால் இல்லைங்க, நான் ஆஸ்பத்திரி போனேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா கவனிச்சாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. 2 விதமாக நான் பார்க்குறேன் நான். அதனால் வந்து ஒரேடியாகவும் முற்றிலும் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யலை, கவர்மெண்ட்டோட மருத்துவ கட்டுமானங்கள் சரியில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. வேகன்சிஸ்லாம் இருக்கலாம் செய்யலாம், நான் இல்லைன்னு மறுக்கலை. எல்லா ஸ்டேட்லேயும் போங்க, எல்லா இடத்துலையும் டாக்டர் வேகன்சி இருக்க தான் செய்யும். டாக்டர் வேகன்சி மட்டும் இல்லைங்க,
கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்கும், இப்போ அரசு நிர்வாகத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்கும், லட்சக்கணக்கில் வேகன்சி இருக்கும், எல்லா இடத்துலையும் வேகன்சி இருக்கும். வேகன்சி இல்லாத இருக்கவே இருக்காது. ஏன்னா வேகன்சி எப்படி ஃபில்அப் பண்ணுவாங்க, நிதி ஆதாரத்தை பொறுத்து தான் வேகன்சியை ஃபில்அப் பண்ணுவாங்க. இப்போ என்ன நிலைமை தெரியுமா, மத்திய அரசில் வந்து யார் ரிட்டையர் ஆனாலுமே எவனையுமே புது ஆளே போடுறது கிடையாது. எல்லாம் கான்ட்ராக்டில் 30,000 ரூபாய் சேலரி எல்லாருக்கும். தமிழ்நாட்டிலையும் அதான் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே நிதி பற்றாக்குறை. ஒருத்தர் உங்களை அப்பாயின்மெண்ட்லாம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கால டைம் ஸ்கேல்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைம் ஸ்கேல் கொடுத்தா உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 80,000 ரூபா சம்பளம் தர வேண்டியிருக்குங்க. அது தமிழ்நாடு அரசோட நிதி அல்ல, எந்த அரசோட நிதி. உங்களுக்கு 30,000 ரூபா கன்சாலிடேட்டட்னா அதை வாங்கிட்டு வேலை செய்யறவங்களுக்கு இருக்க தான் செய்யறாங்க. நிதி பற்றாக்குறை. டீச்சர்லையும் இருக்காங்க, டீச்சர்லையும் அந்த மாதிரி கன்சாலிடேட் சேலரி வாங்குறவங்க இருக்காங்க, நர்ஸ்லையும் இருக்காங்க. இந்த மாதிரி வெவ்வேறு துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 25,000 30,000 சேலரிக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒர்க் பண்ணுறாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வந்து பயன்படுத்திட்டு நிதி பற்றாக்குறை நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இலவச திட்டங்கள், நிறைய பேருக்கு உரிமை தொகை, பெண்களுக்கு இதெல்லாமே கொடுக்குறது இல்லையா? அப்போ அதுலலாம் வந்து பணம் வீணா போகலையா? அதுவும் வந்து ஒரு சமூக நல திட்டம் தாங்க, அவங்களை எம்பவர் பண்ணுறாங்க. இது முக்கியம் இல்லை சார், இதுவும் அடிப்படையான விஷயம் இல்லையா? அதாங்க அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி அதை வந்து அந்த நிதியை வந்து எப்படி பகிர்ந்து செலவழிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். அதுக்குன்னு கவர்மெண்ட்டில் ஒன்றுமே பண்ணலை. எங்கள் கலைஞர் நூற்றாண்டு இதே மருத்துவமனை எப்போங்க கட்டினாங்க? 2 வருஷத்துக்குள்ளே கட்டினாங்கல்ல, 2 இயர்ஸ்க்குள்ளே கட்டினாங்க இல்லையா? அந்த மாதிரி மருத்துவமனை ஒரு தனிநபருக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தோட செலவு வந்து கிட்டத்தட்ட 30% மேலே வந்து ஈடு செய்யுதுன்னும் பொழுது மருத்துவத்தை வந்து இன்னும் தரமாக கொடுத்துட்டா இதெல்லாம் பிரச்சனையே இல்லைல்ல? எங்க மருத்துவம் இலவசமாக கொடுக்குறாங்கங்க, தரமாகவும் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்கங்க. ஆனால் தரமாகவும் கொடுக்க ட்ரை பண்ணும்போது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் அங்கே இருக்குது. பட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கான்னா இல்லை. அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்கான்னா சரியாக இல்லை. அங்கே வந்து சுகாதார மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, அது மாதிரி சானிடரி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, டாய்லெட்ஸ்லாம் ஒழுங்காக வச்சுருக்காங்களா, பெட்டெல்லாம் ஒழுங்காக இருக்கா, லைட்டு ஒழுங்காக இருக்குதா, லிஃப்ட் இயங்குதா இல்லையா, டாக்டர்ஸ் அங்கே பணியில் இருக்காங்களா இல்லையா, ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா, இல்லை குறிப்பிட்ட வேகன்சிலாம் எல்லா வேகன்சியும் ஃபில்அப் பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டுமானம்ன்றது ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த இருக்குது, அது வந்து பல ஏழைகளுக்கு உதவியாகவும் இருக்குது. சில பேருக்கு வந்து அதில் வந்து பேடான ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நான் வந்து ஒரேடியாக வந்து சிறப்பாக நான் சொல்லலை, 2 விதமாகவும் நான் பார்க்குறேன். அதாவது வந்து அரசாங்கம் வந்து செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதே சமயம் மக்களுடைய அந்த அவங்களுடைய ஃபுல் திருப்தியை பெற்றாங்களான்னா அதுலேயும் சில அதிருப்திகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக அந்த வேகன்சி நம்ம பார்க்கும் பொழுது 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 75 பேர் இருக்காங்க. பேஷண்ட்ஸ் வந்து 100 பேர் வர வேண்டிய இடத்துல 150 பேர் வராங்க. அப்போ இங்கே எல்லாத்துக்கான முக்கியமான பிரச்சனையும் அந்த வேகன்சின்னும் போது அது ஃபில் பண்ணலன்னா நம்ம இது எப்படி எடுத்துக்கிறது? அதாங்க இந்த மாதிரி இன்னும் சம்பவம் நிறைய நடக்கும். ஆமாம், அதே மாதிரி இல்லை சம்பவம் நிறைய நடக்கும்னா அப்படி இருக்கிற 25 டாக்டரோ இல்லை 50 டாக்டர் இருக்க வேண்டிய இடத்துல 25 டாக்டர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த 25 டாக்டரும் பேஷண்ட்ஸை ஒழுங்காக கனிவோடு கவனித்து ட்ரீட் பண்ணி குணமாக்கி வீட்டுக்கு அமிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இப்போ யாரோ ஒருத்தர் 2 பேர் கோவத்தில் ஏதோ பேசுகிறாங்க, பேஷண்ட் கூட வந்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லைனா இந்த டாக்டர் இப்படி பேசுகிறாங்கன்னு கோவம் வருது, இல்லை பேஷண்ட் ஏதோ இறந்து போயிட்டாங்க வச்சுக்கோங்க, அப்போது அவங்களுக்கு கோவம் வந்து அட்டாக் பண்ணுற லெவலில் போகிறாங்க. அவங்க டாக்டர் தரப்பு என்ன சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் 8 மணி நேரம் வேலை செய்கிறது வந்து நாங்கள் 24 மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் எல்லா துறையிலையும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து 8 மணி நேரத்துக்கு பதிலாக 12 மணி நேரம் வேலை செய்கிறோம். இன்றைக்கி வந்து இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்தில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக இருக்குது. இப்போ ஐடியில் வேலை செய்கிறாங்க, 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 16 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ நான் அதுக்கு சொல்ல வரல. இப்போ நம்ம பாயிண்ட் என்னென்னா, இது வந்து மற்ற தொழில் மாதிரி கிடையாது. டாக்டர் வந்து இது வந்து ஒரு உயிர் காக்கிற ஒரு தொழில். இது ஆக்சுவலாக இதில் வந்து சம்பளன்றதை விட சேவைன்றது தான் முக்கியம். மெடிக்கல் சர்வீசஸ் ஆக்சுவலாக அந்த பீப்புளுக்கு வந்து நீங்கள் உங்கள் சர்வீஸை கொடுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் சம்பளம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கலாம், பட் உங்கள் சர்வீஸு அந்த சர்வீஸ் மைண்டடோட டாக்டர்ஸ் இருக்கிற வரையும் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. அது மாதிரி நிறைய அவர்களுக்கும் சார் குடும்பம் இருக்குது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி சர்வீஸ் மைண்டடோட இருக்கிற டாக்டர்ஸ்லாம் நான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. சார் எல்லாரும் சர்வீஸ் மைண்டடோட இருக்காங்க. ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இருக்காங்க. 8 மணி நேரம் வேலை வாங்குறது 8 மணி நேரம் வேலை வாங்குங்க, எதுக்கு வந்து இத்தனை மணி நேரம் 24 மணி நேரம் தொடர்ச்சியாக 3 நாட்கள் நாங்கள் வந்து வேலை செய்யறோம்? இதே தாங்க போலீஸ்க்கும் அப்ளை ஆகுது. அவங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் வேகன்சி பில்ல பண்ணலை. தொடர்ந்து அவங்களும் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் ஓடிச்சிட்டு இருக்காங்க. பல துறைகள் எப்படி தான் இருக்குது. என்னென்னா அல்டிமேட்டாக இந்த கவர்மெண்ட்டில் நிதி ஆதாரம் அவங்கள வந்து பர்மனெண்ட்டாக ஒரு எம்ப்ளாயி எடுத்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம், அந்த நிதி போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவங்க கான்ட்ராக்டில் சில பேர் அப்பாயின்ட் பண்ணி அந்த மாதிரி நிதியை சேவ் பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி திட்டங்கள் வந்து அது சமூக நலன் சார்ந்த ஒரு திட்டங்கள். அது வந்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் அதை செய்யக்கூடாதுன்னு பண்ண முடியாது. இன்றைக்கி பாருங்கள், மும்பையில் பாருங்கள் 1500 ரூபா ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க உரிமை தொகை மகாராஷ்டிராவில். அது என்ன சொல்கிறாங்க பிஜேபி, நாங்கள் வந்து 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்றாங்க. இதே பிஜேபி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டு, கொடுக்கக்கூடாதுலாம் சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களே ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிராலையும் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு உடனே காங்கிரஸ் வந்து சொல்கிறாங்க நாங்கள் 3000 ரூபா கொடுப்போன்றாங்க.
ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷனில் வந்து ஓட்டு வாங்குற ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அடிப்படையான விஷயம்னா ஒரு பெண்களை வந்து எம்பவர் பண்ணுற ஒரு விஷயம். அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஆண்களுடைய கை எதிர்பார்க்காம ஏதோ அவசர செலவுக்கு அவங்க கையில் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. ஆக்சுவலாக அது வந்து அவங்கள எம்பவர் பண்ணுற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம அதுக்கு நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. லேடிஸை எம்பவர் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதை பண்ணுறாங்க அவங்க. ஆனால் அட்லாஸ்ட் பார்க்கும்போது அரசாங்கம் வந்து இந்த நிதி பிரச்சனை தான் முக்கியமாக சொல்கிறாங்க போது அந்த நிதி மேலாண்மைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாங்க, நிதி மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஆனால் மத்திய அரசு நமக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது. இங்கே மாநில இருக்கிற நிதியை வந்து கரெக்டாக பயன்படுத்தலாம். இருக்கிற நிதியை அவங்க எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் பண்ண முடியுங்க. 523 கோடி ரூபாய் பள்ளி கல்விக்கு கொடுக்கலைங்க. நீங்கள் பிஎம்சி ஸ்கூலில் சேருங்கன்னா இவங்க சேர மாட்டேங்கிறாங்க. மும்மொழி திட்டம் அதில் இருக்குது. அந்த டீச்சர்ஸ்க்கு 20,000 டீச்சர்ஸ்க்கு செப்டம்பர் அக்டோபருக்கு 523 கோடி ரிலீஸ் பண்ண வச்சிருக்கீங்க. ஆனால் சாமானிய மக்களுக்கு தெரியாதுல்ல சார். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய ஃபண்ட்ஸை போட்டு தாங்க சேலரி கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் அக்டோபருக்கு அவங்களோட ஷேர் அதை போட்டு தான் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் இன்னும் ரிலீஸ் பண்ணதிருக்காங்க. கேட்டால் நீ பிஎம்சியில் எல்லா ஸ்கூலையும் கொண்டு வா, பல ஸ்கூலை கொண்டு வா, நீ அப்போ தான் நான் கொடுப்பேன்றாங்க. அது பாலிசி லெவலில் மோதல் வருது. ஆனால் இது மக்களுக்கு தெரியாதுல்ல சார். மக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்குது, இதுக்கான தீர்வு வேணும் தானே. அப்படி தான் மக்கள் நினைப்பாங்க. ஆனால் மக்கள் நினைப்பாங்கன்னா மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை. அப்போ தான் மக்கள் வந்து எந்த கவர்மெண்ட் வந்து மக்கள் நலன் சார்ந்து இருக்குது அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்கல்ல. இந்த கவர்மெண்ட் கொடுக்கலங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு பணம் கொடுக்கல. இத்தனைக்கு நாங்கள் இந்தியாவோட ஜிடிபியில் தமிழ்நாடு வந்து 10% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் நமக்கு வந்து நம்ம தான் நிதி அதிகமாக வசூல் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ₹1 அவங்க 29 பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க. அப்படிலாம் அவங்க டிஎம்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒழுங்காக ரிலீஸ் பண்ணாதனால தான் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலாக இது கவர்மெண்ட்டுன்றது வந்து எப்போதுமே கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கி ரன் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்குது. கடன் வாங்கி தான் அவங்களும் நடத்துகிறாங்க. கடன் வாங்குறதே தப்புன்னு சொல்ல முடியாது. கடன் வாங்கி ஒரு கவர்மெண்ட் கடன் வாங்கி அதை ரீபேமெண்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தான் லோனே கிடைக்கும். சர்வதேச நிதி ஏஜென்சிலாம் அப்போ தான் கொடுப்பான். ஸோ இவங்களும் வந்து இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி மருத்துவத்துறைக்கெல்லாம் வந்து அதிகமாக ஒதுக்கீடுலாம் பண்ணி தான் பண்ணுறாங்க. எல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. மெடிக்கல் மருத்துவ ரீதியாக என்னென்ன முன்னேற்றங்கள் வந்திருக்கோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து அங்கே என்ன தேவைன்னா இன்னும் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை வந்து இன்னும் கொஞ்சம் தீர்க்கறதுக்கான ஒரு முனைப்பு வந்து இன்னும் தேவை. டாக்டர்ஸ் மத்தியிலையும் வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடாக அவங்க இன்னும் நிறைய இருக்க வேண்டிய அவசியம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்களை எப்படி அவாய்ட் பண்ணுறது ஆக்சுவலாக வந்து. ஸோ இது 2 தரப்புலையும் அங்கே பாதிக்கப்பட்டோன்னே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதே மாதிரி டாக்டர் பக்கத்துலேயும் நாங்கள் என்னங்க 8 மணி நேரத்துக்கு வேலை செய்யணும், எங்களோட பணி சுமை எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க பாதுகாப்பு கேட்குறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். மின்னம்பலம் நேரலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. Festive Sweet Delights, அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.